குட் மார்னிங் ராம். குட் மார்னிங் சாந்தினி. எங்க போயிருந்தீங்க நேத்து? ஆள காணோம். ஒரு சின்ன பர்சனல் ஒர்க் அதனால வர முடியல. சோ வெல்கம் பேக். வந்துட்டீங்க மறுபடியும் திரும்பி. சரி, நீங்க எப்படி ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா இல்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவீங்களா? இல்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ற டைப் தான். பட் ரொம்ப ரொம்ப உச்சகட்டமா கடுப்பாச்சுன்னா கண்டிப்பா நான் உச்சகட்ட கோவத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே ஆரம்பிச்சிருவீங்க. பட் சில பேர் பாத்திருக்கீங்களா, சொசைட்டில தான் நம்ம இருப்போம். ஒரு பர்టిక్యులர் சொசைட்டில இருக்கும்போது ஏன் இந்த சொசைட்டி இப்படி இருக்கு, ஏன் இவங்க குப்பை போடுறாங்க, ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, ஏன் இந்த அரசாங்கம் இப்படி இருக்கு இப்பலாம் சொல்லுவாங்க இல்லையா? சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு கோட் இருக்கு சாந்தினி. அதாவது உன்னை நீ சரி செய்து கொள், உலகம் தானாகவே சரியாகிவிடும் அப்படின்னு ஒரு கோட் இருக்கு. Be the change and to change the world. அதனால நம்ம வந்து நம்ம வேலையை கரெக்டா பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா சொசைட்டி வந்து மாறிடும் அப்படின்றது வந்து எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இருக்கிற சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி இப்போ இங்க இருக்கிற மாதிரி சில கண்ட்ரீஸ் எல்லாம் மாறுபடும் இல்லையா? ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க கல்ச்சர், ட்ரெடிஷன், கஸ்டம் இதெல்லாமே மாறும். சோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். ஓகே. ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாம அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும். ஆமா, சரௌண்டிங்க்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஸோ சாந்தினி, இன்னும் ஒரு 5 நாள்ல வந்தீங்கன்னா தீபாவளி வரப்போகுது. ஸோ வீட்டில் வந்து அந்த அதிரசம், முறுக்கு, அதுக்கான மாவுலாம் ரெடி பண்ணிட்டாங்களா? ஆக்சுவலி நாளான்னைக்கு ஆரம்பிக்க போறாங்க. பட் எதுக்கு இது திடீர்னு கேக்குறீங்க? இல்ல, எங்க வீட்லலாம் பாத்தீங்கன்னா அந்த பலகாரம் செய்யறது கூட நல்ல நேரம் அதெல்லாம் பார்த்து தான் ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி உங்க ஆமா உங்க வீட்ல அது மாதிரி ஏதாவது இருக்கா? எங்க வீட்ல அந்த அளவுக்குலாம் இல்ல ராம். பட் வந்து ஒரு திவாலிக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடி மாவு சேர்க்க ஆரம்பிப்பாங்க. பட் எங்க வீட்ல பாத்தீங்கன்னா அந்த மாவெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கு ஒரு நல்ல நேரம் பார்த்து தான் அந்த பலகாரம் செய்யவே ஆரம்பிப்பாங்க. இது சின்ன விஷயமா இருக்கலாம். பட் இந்த சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க நல்ல நேரம் பார்க்கறதுக்கு வந்து அதுக்கு வந்து சயின்டிஃபிக்கா தான் ஒரு கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்கும். அது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நல்ல நேரத்துல பார்த்தா வந்து அது வந்து நல்லபடியா நடக்கும். தீபாவளியும் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது தான் ஐதீகம். ஓகே. இந்த மாதிரி சின்னதா அதிரசம் பண்றதுக்கே நல்ல நேரம் இதெல்லாம் பாக்குறோம்னா நம்ம தினந்தோறும் வந்து நல்ல நேரம், ராகாலம், குளிகை, யமகண்டம் இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? சோ இன்னைக்கு அதுக்கான நேரம் வந்துருச்சு. பாத்துடலாமா? இது சூரியோதயம். இன்று 4/11/2015 புதன்கிழமை, மன்மத வருடம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:04. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி பகல் 11:14 வரை அஷ்டமி, பிறகு நவமி. ஆயில்யம் நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. சித்த யோகம் கூடிய சுபதினம். இன்று தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். ராம், ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சாதாரணமாக யார் கூட பழகினாலும், நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பழகினாலும் சரி, நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் எல்லாத்தையும் பழகும் போது கூட அவங்க சின்ன விஷயம் சொன்னால் கூட நம்ம பாசிட்டிவாக ரிப்ளை பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் நமக்கு இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு நார்மலாக ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டா கூடவே நம்ம ஹையர் அத்தாரிட்டிஸ் ஒரு நார்மல் ஹைரார்கி வைஸ் ஒரு எம்ப்ளாயி கிட்ட அவங்க பேசும்போது கூட ரொம்ப பாசிட்டிவாக ஓகே இது பண்ணுறீங்களா அப்படின்னு அவங்க ரொம்ப என்கரேஜாக ரொம்ப என்தியூசியாஸ்டிக்காக பேசினா கூட அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாகும். அந்த எம்ப்ளாயி வந்து சரி ஓகே நமக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸோ நம்ம இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சி இப்போ வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்களாம். ஸோ வேலை அவங்ககிட்ட பேசிக்காக நல்லா வாங்கலாம் இல்லையா? நம்ம கைண்டாக பேசணும் இல்லையா? அவங்ககிட்ட வேலை வந்து ஜாஸ்தி வாங்கலாம். அதே மாதிரி ஒரு பண்பானவனா இருந்தால் வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே, சூப்பராக சொல்லியிருக்கீங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதிலேருந்து ஒரு பாடலுக்கு விளக்கம் சொல்கிறதுக்காக இலக்கிய மேகம் திரு ஸ்ரீனிவாசன் வந்திருக்கார். பார்த்துடலாமா? கண்டிப்பாக. இது அபிராமி அந்தாதி. ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாக்களிலே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமான தேவையாக மரண துன்பம் ஏற்படாமல் இருக்க என்கின்ற தலைப்பிலான பாடல். குரம்பை அடுத்து குடிபுக்கு ஆவி வெங்கூற்றுக்கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாயின் அரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே என்ற அருமையான பாடல். குரம்பை அடுத்து குடிபுக்கு ஆவி வெங்கூற்றுக்கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது.
இந்த உடம்பு இருக்கிறதே, இந்த உடம்புக்கும் இந்த உயிருக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால், இந்த உடம்பு வேண்டாம் என்று சொல்லுகிற பொழுது இந்த உயிர் இதில் இருந்து பிரிந்து வெளியே சென்று விடுகிறது. மிக அழகாக வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், குடம்பை தனித்தொழிய புட்பரந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு என்று சொல்லுவார். ஒரு முட்டையோட்டிலே இருந்து ஒரு பறவை எப்படி வெளியிலே வருகிற பொழுது ஓடு தனியாக வெளியே போய்விடுகிறதோ அதுபோலே தான் இந்த உடம்பிலே இருந்து இந்த உயிர் பிரிந்து சென்று விடுகிறது. திரும்ப அது உள்ளே புகாது போலே தான் இந்த உயிரும் இந்த உடம்புக்குள்ளே உள்ளே புக முடியாது அல்லது புகாது என்பதுதான் அதனுடைய அழகான விளக்கமாக பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். முட்டையை உடைத்து பக்குவமான காலத்திலே தானே வெளியே வருகிற பறவை போலே இந்த உடம்பிலே இந்த உயிர், இந்த ஆன்மா வாழ்வதற்கான காலம் நிறைவு பெற்று விட்டது என்று சொன்ன உடனே அந்த உடம்பு இருக்கிறதே அதை கீழே போட்டுவிட்டு இந்த உயிர் மேலே பறந்து போய் விடுகிறது. உடம்பொடு உயிரின் நட்பு. மிகப்பெரிய விஷயம் என்ன என்று கேட்டால், உலகத்திலே எதையெல்லாம் அதிசயம் என்று நாம் சொல்லுகிறோம். உலகத்திலே 7 அதிசயங்கள் பார்க்கிற பொழுது மிகப்பெரிய விஷயமாக தெரிகிறது. அல்லது இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்பங்களை பார்க்கிற பொழுது வியந்து போய் நிற்கிறோம், அதிசயமாக பார்க்கிறோம். வாயை பிளந்து பார்க்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவையெல்லாம் அதிசயம்தான். ஆனால் இதைவிட ஒரு மிகப்பெரிய அதிசயம் மனதினுக்குள்ளே இருக்கிறது. என்ன அதிசயம் என்று கேட்டால், இந்த மூச்சு காற்று ஓடிக்கொண்டே இருக்கிறதே, இது எதற்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று கேட்டால் இந்த உடம்புக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த உடம்புக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது மூச்சு காற்று இருக்கிறதே, இதற்குள்ளே 9 துவாரங்களோடு கூடிய உடம்புக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. மலம் சோறும் 9 வாயிற்குடிலை என்று சொல்லுவார் மாணிக்கவாசகர். 9 வாசல் நமக்குள்ளே இருக்கிறது, 9 துவாரங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. இப்படி 9 துவாரங்கள் இருக்கக்கூடிய இந்த உடம்புக்குள்ளே இந்த காற்று வெளியே போகாமல் இதற்குள்ளாக சுற்றி திரிகிறது. இதுதான் மிகப்பெரிய அதிசயம். ஒரு பலூனுக்குள்ளே காற்றை நாம் ஊதிவிட்டு அதை வாயை கட்டிவிட்டு ஒரு சின்ன துளை போட்டு விட்டால் அந்த பலூன் உடைந்து போய் விடுகிறது, காற்று வெளியே வந்து விடுகிறது. ஆனால் இந்த உடம்புக்குள்ளே 9 துளைகள் இருந்தும் 9 ஓட்டைகள் இருந்தும் நாம் என்ன செய்கிறோம், இந்த உயிரை ஆச்சரியத்தோடு பார்க்கிறோம். அது வெளியே போவதில்லை. ஆனால் காலம் வருகிற பொழுது யாருக்கும் காத்திராமல் அது வெளியே வந்து விடுகிறது. அப்படி இந்த வெளியே வரக்கூடிய இந்த உயிர் இருக்கிறது எப்படி இருக்கிறது என்று கேட்டால், வெளியே வருகிற காலத்திலே மருகுகின்றது என்று சொல்லுகிறார் அபிராமி பட்டர். மருகுதல் என்ற வார்த்தை குறிப்பாக செட்டிநாட்டிலே மிக அழகாக பயன்படுத்துவார்கள். ஏண்டா மருகினே நிற்கிற அப்படின்னு கேட்பார்கள். மருகினே நிற்கிறன்னு சொன்னால் என்ன வார்த்தை என்று சொன்னால், போகவும் மாட்டான் வரவும் மாட்டான், போவான் வருவான் போவான் வருவான். ஒரு வேலை சொன்னால் சரி போக வேண்டும், இல்லை என்று சொன்னால் அப்புறம் போகிறேன் என்று சொல்ல வேண்டும். ரெண்டையும் செய்யாமல் கொஞ்சம் தூரம் போவான், ஏதோ யோசனை பண்ணுவான், திரும்பி வருவான், போவான் வருவான், ஏன்னா மருகினே நிற்கிற என்று கேட்பார்கள். அப்படி இந்த உயிர் என்ன ஆகுமாம், மருகிக்கொண்டே நிற்குமாம். எதற்குள்ளாக, உடம்புக்குள்ளாக மருகிக்கொண்டே நிற்கும். யமதர்மன் என்று சொல்லக்கூடிய காலன் நம் கண்களுக்கு தெரியாது. அவன் தன்னுடைய பாசக்கயிற்றை போட்டு மேலே இழுப்பான். அருணகிரிநாதர் சொல்லுவார், நீ எப்பொழுது இறைவனுடைய நாமத்தை சொல்ல போகிறாய், கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றதே என்று கேட்பார். எப்பொழுது நீ சொல்ல போகிறாய் கடவுளுடைய நாமத்தை? அப்படி அந்த சூழ்நிலையிலேயா நீ சொல்ல போகிறாய் என்று கேட்பது போலே அந்த யமதர்மராஜன் சுருக்கி இழுக்கின்ற பொழுது இந்த உயிர் என்ன பண்ணுமாம், வெளியிலே போக முயற்சி பண்ணும். ஆனால் இந்த உறவெல்லாம், இந்த சுற்றி இருக்கக்கூடிய சொந்தமெல்லாம் அழுதவுடனே இது வெளியிலே போவதற்கு முயற்சி பண்ணக்கூடிய, அவனுடைய இழுத்தலுக்கு முயற்சி பண்ணி வெளியிலே போகிறது, மறுபடியும் உள்ளே வந்து அமர்ந்து கொள்ளும். அப்படி வெளியிலே போகும், திரும்ப உள்ளே வரும். அப்படி வெளியிலே போகும், திரும்ப உள்ளே வரும். குரம்பை அடுத்து குடிபுக்கு ஆவி வெங்கூற்றுக்கிட்ட வரம்பை அடுத்து மருகும். அப்போது அப்படி மருகிக்கொண்டே இருக்கும். அப்படி மருகிக்கொண்டே இருக்கிறதைத்தான் நாம் மரண அவஸ்தை என்று சொல்லுகிறோம், மரண துன்பம் என்று சொல்லுகிறோம். கடைசி காலத்திலே, கடைசி சூழ்நிலையிலே அவனுக்கு எதிலே பற்று இருக்கிறதோ அந்த பற்று இருக்கிற வரைக்கும் இந்த உயிர் வெளியிலே வராமல் இருக்கும். அந்த பற்று இருக்கிறதே அது உடனடியாக விட்டு போகக்கூடிய பற்று இல்லை. சில பேர் சொல்லுவார்கள், அவனுக்கு தங்கத்திலே பற்று இருக்கிறது, அவனுக்கு நிலத்திலே பற்று இருக்கிறது, அவனுக்கு சொந்தக்காரத்திலே பற்று இருக்கிறது, அவனுக்கு அந்த பேரனை பார்த்தால்தான் உயிர் போகும், அவனுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றினால்தான் உயிர் போகும் என்றெல்லாம் சொல்லி 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 எப்படியாவது அவனுடைய வாழ்க்கையை நிறைவாக ஆக்கிவிட வேண்டும் என்று முயற்சி பண்ணுவார்கள். ஆனால் அப்படியெல்லாம் ஒரு பற்றை வைத்து கொண்டு இருந்தால் இந்த உடம்பிலே இருந்து இந்த உயிர் இருக்கிறதே இப்படி போகும் வரும் போகும் வரும் போகும் வரும், துன்பத்திலே ஆழ்ந்து போகும்.
அப்படி இந்த உடலிலே இருந்து இந்த உயிர் பிரிவதற்கு துன்பத்திலே ஆழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வரவே கூடாது என்பதுதான் நம்முடைய சமயத்தினுடைய பிரார்த்தனை. அவர்கள் ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, இன்பமாக, இனிமையாக கடமையை நிறைவேற்றி விட்டோம், எப்பொழுது வேண்டுமானாலும் கிளம்புவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு மிகப்பெரிய மனப்பக்குவத்தை பெற வேண்டும் என்று சொல்லுவதுதான் ஆன்மீகம். பல பேர் பதவியை பிடித்து கொண்டு இருப்பார்கள், யாருக்கும் எதுவும் சொல்லித்தர மாட்டார்கள். இதை கற்றுக்கொண்டு விட்டால் இவன் நம்மை விட பெரிய ஆளாக ஆகிவிடுவானோ என்று கூட சொல்லித்தர மாட்டார்கள். ஆனால் அவனுக்கு வயது நிரம்பிய உடனே அவன் கட்டாயமாக என்ன பண்ணித்தான் ஆக வேண்டும், வீட்டிற்கு சென்றுதான் ஆக வேண்டும். ஒரு நண்பர் தான் வேடிக்கையாக சொன்னார், 58 வயது முடிந்த உடனே இவன் திரும்ப அலுவலகத்துக்கு வந்தாலும் வந்து விடுவான் என்று சொல்லி நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து, அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் சேர்ந்து அவனை வீடு வரை கொண்டு போய் விட்டு வந்து விடுவார்கள் என்று சொல்வார். அவன் திரும்ப வரக்கூடாது என்பதற்காக. நாம் என்ன நினைக்கிறோம், நாம் தான் அலுவலகம், நான் தான் எல்லாவற்றையும் கட்டி காக்கிறேன், நான் இல்லாவிட்டால் இது நடக்காது, நான் இல்லாவிட்டால் இந்த குடும்பம் நன்றாக இருக்காது, நான் இல்லாவிட்டால் இந்த அலுவலகம் சீர்கெட்டு போய்விடும் என்று. ஒரே ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும் இந்த உலகம் நடந்து கொண்டே இருக்கும். கடவுள் யாரையாவது ஒருவரை புதிதாக உருவாக்கி கொண்டே இருப்பார், காலம் உருவாக்கி கொண்டே இருக்கும். அப்படி உருவாகுபவர்கள் நாம் இருக்கிற பொழுதுதான் உருவாவார்கள் என்று சொல்ல முடியாது. நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் உருவாக்கி தோன்றி விடுவார்கள். காலத்திலே கொண்டு வந்து ஒருவன் இறைவன் நிறுத்தி விடுவான் ஒருவனை. அவன் இவனை விட கெட்டிக்காரனாக இருப்பான், இவனை விட தெளிவாக செய்வான், இவனை விட அழகாக செய்து விடுவான். ஆனால் நம்முடைய கற்பனை என்ன, நாம் தான் இதையெல்லாம் சாதிக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி நினைக்கின்ற வரைக்கும் நாம் எதையும் விட்டு போவதற்கு தயாராக இல்லை. அவன் என்ன ஆவானோ, இவன் என்ன ஆவானோ, அவனை நான் காப்பாற்றவில்லையே, அவனை நான் வழி செய்யவில்லையே, அவனை நான் செட்டில் பண்ணாமல் விட்டுவிட்டேனே என்று பல கவலைகளை வயது ஆனவுடனே சிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். யாரும் காப்பாற்றவே முடியாது. ஒவ்வொரு உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனுக்கும், ஒவ்வொரு ஆன்மாவிற்கும், ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருக்கென்ற ஒரு தனித்துவம் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலே யார் எங்கே விட்டாலும் கூட அவர்கள் நீந்தி வெளியே வந்து விடுவார்கள். ஆகையினாலே நாம் காப்பாற்றுவதாக நினைப்பதெல்லாம் வெறும் மாயை. நாம் இந்த உலகத்தை படைக்கவில்லை, நாம் இந்த உலகத்தை ரட்சிக்கவில்லை, நாம் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் சரி செய்ய முடியாது. அவரவர்களை காப்பாற்றுவதற்கு இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான். ஆகையினாலே நாம் இதை விட்டு போவதற்கு எந்த சூழ்நிலையிலும் தயாராக இருக்கிறோம், உதறிவிட்டு போவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று எவன் இருக்கிறானோ அவன்தான் அந்த நேரத்திலே நிம்மதியாக, அமைதியாக, ஆனந்தமாக இருந்து இந்த உடலை உகுக்க முடியும். துண்டை உதறி தோளில் போட்டுக்கிட்டு போகிறான்னு சொல்லுவான் கிராமத்தில். எப்போ வேணாலும் தயார், எப்போ வேண்டுமானாலும் நான் ரெடியாக இருக்கிறேன் என்ற சிந்தனை, அதற்கான பக்குவம், அதற்கான வாழ்க்கை முறை, அதுதான் நல்லாருடைய இணக்கம், அதுதான் பக்தி காட்டக்கூடிய பாதை, அதுதான் பக்குவமான பாதை. பெரியவர்கள் நல்லவர்களை சார்ந்திருந்தால், பக்தியாளர்களை சார்ந்திருந்தால் அவர்கள் வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை இதுபோன்று நமக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி சொல்லுகிற பொழுதுதான் இறைவனுடைய மிகப்பெரிய மகத்துவம் நமக்கு புரிகிறது. இந்த உலகத்தினுடைய ரகசியம் நமக்கு புரிகிறது. இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நெறிமுறை நமக்கு புரிகிறது. எல்லாவற்றையும் கைக்குள்ளாக கட்டி வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் காப்பாற்றுகின்றோம் என்ற மிகப்பெரிய முட்டாள்தனத்தில் இருந்து கொண்டு நாம் இருக்கிறோம். மாயையிலே மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கிறோம். அவன் என்ன ஆவான், இவன் என்ன ஆவான், அவனை எப்படி செய்வது, இது எப்படி காப்பாற்றுவது, இது எப்படி கரை சேர்ப்பது, எந்த கவலையும் நமக்கு தேவையில்லை. நாம் வந்தோம், நாம் நம்முடைய கடமையை செய்தோம், நம்மால் இயன்றதை செய்தோம், நம்மால் ஆனதை இந்த உலகத்திலே செய்துவிட்டு நாம் விடைபெறுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற பக்குவ நிலை வந்துவிட்டால் இந்த உயிர் என்ன ஆகாது, போகும் வரும், போகும் வரும், போகும் வரும் என்ற நிலைமை வராது. குரம்பை அடுத்து குடிபுக்கு ஆவி வெங்கூற்றுக்கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது என்று சொல்கிறார். மருகிக்கொண்டே நிற்கக்கூடிய அந்த இழி நிலை நமக்கு வராது. அப்படி வராத தன்மையாக வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? வாழ்க்கையை சிறு வயதிலே இருந்தே கடவுளிடத்திலே ஒப்படைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் பாதத்திலே இந்த வாழ்க்கையை முழுமையாக நாம் செயலாற்றுவதற்கு, அவன் பாதம்தான் கதி என்று சரணடைவதற்கு, அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று சொல்லுவானே கம்பன், அந்த அளவிற்கு அவன் பாதங்களை சரண் புகுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அப்படி சிறு வயதிலிருந்தே நம்மை பக்குவப்படுத்தி கொண்டே வந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகம் பராசக்தியின் கருணையினாலே தான் இயங்குகிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். பக்தியுடையார் காரியத்தில் பதரார் மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்லச் செய்து பயனடைவார். உலகில் சக்தி தொழிலே அனைத்துமெனில் சார்ந்த நமக்கு சஞ்சலம் ஏன் வித்தைக்கிறைவா கணநாதா மேன்மை தொழிலில் பணியனே என்று சொல்லுவானே பாரதி. அப்படி சக்தி தொழிலே அனைத்தும் என்ற தன்மை வந்து விடுமானால் நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் எந்த சூழ்நிலையிலும் கிடையாது.
அப்பொழுது நாம் மிக மகிழ்ச்சியாக மிக ஆனந்தமாக இந்த உலகத்தில் இருந்து விடை பெறலாம். ஆனால் எல்லோருக்குமாக அந்த வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்டால் கொடியிலே ஒருவருக்கு கிடைக்கும். மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பராசக்தி பற்றி கொள்ள வேண்டும், இந்த பாடலை பற்றி கொள்ள வேண்டும். குரம்பை அடுத்து குடிபுக்கு ஆவி வெங்கூற்றுக்கிட்ட வரம்பை அடுத்து மருகுமப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்து அருவையர் சூழ வந்து அஞ்சலென்பாய் நரம்பை அடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகி. அந்த சூழ்நிலையிலே என்ன வேண்டும் என்ற பிரார்த்தனை வைக்கிறார் என்பதுதான் இந்த பாடலினுடைய தொடர்ந்த அருமையான செய்தி. இந்த செய்தியை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சாந்தினி, பொதுவாக ஒரு கோட் சொல்லுவாங்க இல்லையா, the problem is lack of direction not lack of time அப்படி சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எதுக்குமே டைம் இல்லை, நான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கேன், இது பண்ண முடியல, என்னால் இது பண்ண முடியல, நான் ஜிம்முக்கு போக முடியல, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதாவது சாக்கு போக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எதை நோக்கி அவங்க லைஃப் போகுது அப்படின்னு ஒரு தீர்மானம் இல்லாமல் இருக்கிறவங்க தான் இது மாதிரி பேசுவாங்க. இப்போ என் கோல் இதுதான், நான் வந்து இந்த வயசில் இப்படி இருக்கணும், இப்போ இப்படி இருக்கணும், என் லைஃப் வந்து இங்கே தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க பிளான் பண்ணாலே அவங்களுக்கு வந்து மோர் தென் இனஃப் டைம் வந்து ஒரு நாளைக்கு கிடைக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கோல் வந்து எனக்கு இதுதான் அப்படின்னு செட் பண்ணிட்டு அதுக்காக அவங்க ஒர்க் பண்ணாலே அவங்களுக்கு வந்து டைம் இருக்கும். அப்படி இல்லைனா தான் சாக்கு போக்கு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு மோட்டிவேஷனல் கோட் கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக மிஸ்ஸஸ் நளினி சம்பத்குமார் காத்துட்டு இருக்காங்க. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது கனவு மெய்ப்பட. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஹங்கேரி நாட்டு மக்கள் இன்னி வரைக்கும் கூட 65-70 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நபரை தங்களோட நாட்டின் மிகப்பெரிய இன்ஸ்பைரிங் ஹீரோ அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நபர் யார்? டக்காக்ஸ். 1938 இந்த பிஸ்டல் ஷூட்டிங் ஹீரோவாக இருந்தவர் தான் டக்காக்ஸ். ஹங்கேரியின் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகவே இருந்தார் டக்காக்ஸ். 1940 வந்த அந்த ஒலிம்பிக் போட்டியை அப்போது ஹங்கேரி மக்களே டக்காக்ஸோடு சேர்ந்து ரொம்ப ஆர்வமோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன காரணம்? நம் நாட்டின் மிகப்பெரிய அந்த பிஸ்டல் ஷூட்டிங் சாம்பியன் டெஃபினட்டாக ஒலிம்பிக்கில் அந்த பிஸ்டல் ஷூட்டிங் அப்படிங்கிற விளையாட்டு போட்டியில் ஒரு கலக்கி சூப்பராக ஷூட் பண்ணி நம்ம நாட்டுக்கான கோல்டு மெடலை டெஃபினட்டாக வாங்கிட்டு தான் வருவார் அப்படின்னு டக்காக்ஸோடு சேர்ந்து ஹங்கேரி மக்களும் கனவு கண்டுக்கிட்டு இருந்த நேரம் அது. ஸோ எப்பொழுதும் போல் டக்காக்ஸ் அந்த ஹங்கேரி ஆர்மியை சேர்ந்தவர் தொடர்ந்து பயிற்சியும் முயற்சியும் எடுத்துக்கிட்டே இருந்தார். 1940 நெருங்கிக்கிட்டே இருந்த சமயம் ஒரு நாள் என்னாச்சு? எதிர்பாரா விதமாக ஒரு குண்டு பாஞ்சு டக்காக்ஸோட இந்த ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக துண்டாகவே மாறிப்போச்சு. 1 மாத காலம் ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையாக டக்காக்ஸ் இருந்தார். ஆனால் அவருடைய மனசுக்குள்ளே மட்டும் எப்படியாவது அந்த ஒலிம்பிக் போட்டியில் நாம் கலந்துடணும், அந்த கோல்டு மெடலை ஹங்கேரி மக்களுக்கு நாம் வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிற கனவு மாத்திரம் அவர்கிட்ட இருந்து மறையவே இல்லை. நான் இழந்தது என் கையை தானே தவிர என் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு டக்காக்ஸ் ரொம்ப உறுதியாக நம்பினார். அவருடைய கனவையோ அவருடைய லட்சியத்தையோ அவர் மற்றவங்க கிட்ட சொல்லி அந்த கை இழந்த சமயத்தில் அவர் சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லி கேலி பண்ணி சிரிச்சிருப்பாங்க? உன்னுடைய ரைட் ஹேண்ட் போயாச்சு, இதுக்கப்புறமும் நீ எப்படி அந்த பிஸ்டல் ஷூட்டிங் என்னும் விளையாட்டு போட்டியில் நீ ஒரு வீரனாக ஜொலிக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே கேலி பேச்சு பேசியிருப்பாங்க அப்படின்னு நம்பிய டக்காக்ஸ் என்ன பண்ணார்? நான் இழந்தது என் கையை தானே தவிர என் நம்பிக்கையோ அல்லது தன்னம்பிக்கையோ கிடையாது, என்கிட்ட லெஃப்ட் ஹேண்ட் என்பது இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஒரே கையை வச்சு இன்னிலிருந்து யாருக்கும் தெரியாமல் தனிமையில் நான் பயிற்சிகள் எடுத்துக்க போகிறேன். இன்னும் ஒரு சில மாதத்தில் ஒலிம்பிக் போட்டி என்பது ஆரம்பிக்க போகுது. அப்படிங்கும் பொழுது இன்னிலிருந்து நான் பயிற்சியில் ஈடுபட்டாலே போதும், அந்த ஒலிம்பிக்கில் தங்க மெடல் வின் பண்ணணும் அப்படிங்கிற என்னுடைய கனவு நிச்சயம் நனவாகிடும் அப்படின்னு 100% நம்பின டக்காக்ஸ் தனிமையில் டெய்லி தன்னுடைய இந்த லெஃப்ட் ஹேண்டை பயன்படுத்தி அந்த பிஸ்டல் ஷூட்டிங் பயிற்சியில் ஈடுபட ஆரம்பித்தார். 1939 இறுதியில் ஹங்கேரியில் ஒரு சாம்பியன்ஷிப் நடந்தது. ஒரு சில மாதங்கள், ஒரு 3-4 மாதங்கள் பிஸ்டால்
டக்காக்ஸ் தனிமையில் தான் இருந்தார். அவருடைய ஃப்ரெண்ட்ஸையோ ரிலேட்டிவ்ஸையோ அவர் சந்திக்கவே இல்லை. ஸோ இந்த 1939 இறுதியில் ஹங்கேரியில் நடந்த அந்த நேஷ்னல் பிஸ்டால் சாம்பியன்ஷிப் போட்டியின் போது டக்காக்ஸை சந்தித்த அவருடைய நண்பர்கள் என்ன சொன்னாங்க, ஓ டக்காக்ஸ், உன்னுடைய நிலைமையை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது, பரிதாபகரமாக இருக்குது. என்னதான் நீ கையெல்லாம் இழந்துட்ட அப்படின்னா கூட இன்னைக்கு நடக்க போகிற சாம்பியன்ஷிப்பில் எங்களெல்லாம் உற்சாகப்படுத்துவதற்காக நீ இந்த இடத்துல வந்திருக்க அப்படிங்கிறத நினைக்கும் பொழுதே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்ன பொழுது டக்காக் சொன்னாராம், உங்களையெல்லாம் உற்சாகப்படுத்துவது இருக்கட்டும், ஆனால் இந்த போட்டியில் நானும் இன்னைக்கு கலந்துக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னது மட்டும் அல்லாமல் அந்த லெஃப்ட் ஹேண்டை மட்டுமே பயன்படுத்தி அன்னைக்கு அந்த பிஸ்டால் ஷூட்டிங்கில் சாம்பியன்ஷிப்பை அவர் வின் பண்ண தான் பண்ணார். அடுத்து நடந்த ஒலிம்பிக் போட்டிகளில் அவர் கண்ட கனவு என்னவோ அதே மாதிரி அந்த கனவு நனவாகும்படி கோல்டு மெடல்களை ஹங்கேரிக்கு வாங்கி குவிச்சு தான் கொடுத்தாரு. ஸோ என்னுடைய கை போச்சு, கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் ஆகுது, நான் சின்சியராக தானே உழைச்சேன், ஆனால் என்னுடைய கனவு நனவாகும் சமயத்தில் என்னுடைய கையை நீ ஏன் துண்டாக்கின, இந்த லெஃப்ட் ஹேண்டை வச்சு என்னால் எப்படி இந்த பிஸ்டல் ஷூட்டிங்கில் ஈடுபட முடியும்னு ஒரு நாளுமே டக்காக்ஸ் புலம்பவே இல்லை. ஸோ என்னுடைய பலவீனம் என்பது நான் இழந்த ரைட் ஹேண்ட், என்னுடைய பலம் என்பது லெஃப்ட் ஹேண்ட், நான் இழக்காமல் இருக்கும் என்னுடைய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தனக்குள்ளேயே டக்காக் சொல்லிக்கிட்டே இருந்ததுனால மட்டுமே தான் ஹங்கேரியின் இன்றளவும் ஒரு செலிப்ரேட்டட் இன்ஸ்பைரிங் ஹீரோவாக டக்காக்ஸ் இருக்கார். நம்ம நாட்டையே எடுத்துப்போம், கனாதரா. இந்த நேமை போன வருஷம் நிறைய நியூஸ் மீடியாக்கள் உச்சரிச்சுது. என்ன காரணம்? பேராகிளைடிங் அப்படிங்கிற ஒரு விளையாட்டை, அந்த ஸ்போர்ட்டை அவர் செஞ்சார். பேராகிளைடிங் செஞ்ச ஒருத்தர் அப்படிங்கிறதுனால மட்டுமே தான் அவரை பற்றி நியூஸ்லலாம் வந்துதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. முற்றிலும் பார்வை இழந்த ஒரு நபர், இந்தியாவை சேர்ந்த நபர் முதலாக பேராகிளைடிங் செய்தார் அப்படின்ட்டு தான் நியூஸ் மீடியாஸ் எல்லாம் அவரை ஒரு சாதனை ஹீரோவாகவே போன வருஷம் முழுக்க கொண்டாடித்து. யார்? கனாதரா. கரெக்டாக தன்னுடைய 12வது கிளாஸ் அந்த போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்காக அவர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்த பொழுது இந்த குளுக்கோமா அப்படின்ற அந்த கண் குறைபாடு ஏற்பட்டு பார்வையை முற்றிலுமாக இழந்தவர் தான் பூனேவை சேர்ந்த கனாதரா. பார்வை போயிடுச்சு அப்படின்னதுமே அவரை கொண்டு போய் ஒரு ரிஹாபிலியேஷன் சென்டரில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. அந்த இடத்துல அவருக்கு சொல்லி கொடுக்கப்பட்டதெல்லாம் பிரம்பு நாற்காலியை எப்படி பின்னுவது, ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டராக எப்படி பணி செய்வது அப்படிங்கிற விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த சென்டரில் இருந்தவங்களாம் என்ன சொன்னாங்க, இனி உன் வாழ்க்கை அவ்வளோதான், இந்த வட்டத்துக்குள்ளே நீ வேலை செய்ய பழகிக்கணும் அப்படின்னு அவங்க சொன்ன பொழுது கனாதரா என்ன சொன்னாராம், என்னுடைய வாழ்க்கையின் வட்டத்தை தீர்மானிப்பதற்கு நீங்கள் யார்? என்னுடைய வாழ்க்கையின் பயணத்தையும் நான் எந்த வட்டத்தில் இருக்க போகிறேன், எந்த ஓட்டத்தோடு ஓடப்போகிறேன் என்பதையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரே நபர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது 1994-95 இந்தியாவில் ரொம்ப பாப்புலராக இருந்த அந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் எல்லாம் கற்றுக்க ஆரம்பித்தாராம். கண்ணே தெரியாத ஒருத்தரால் எப்படி கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதுனாலேயே எந்த கம்ப்யூட்டர் சென்டர்லேயும் அவருக்கு அப்போது சீட்டே கொடுக்கல. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்களின் உதவிகளோட கம்ப்யூட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அந்த மவுஸை பிடிச்சி எப்படியெல்லாம் நம்ம கமாண்ட் கொடுக்கணும் அப்படின்லாம் கற்றுக்கிட்டு கம்ப்யூட்டரில் ரொம்ப தேர்ந்த நபராக அவர் மாறினதுனாலேயே ஒரு பிரபலமான ஐடி நிறுவனத்தில் அவருக்கு வேலையும் கிடைச்சிது. மிஷின்களோட நாம் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய மனிதர்களுக்குள்ள லட்சிய கனவை நம்மால் விதைக்கவே முடியாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கிட்ட கனாதரா சைக்காலஜி படிக்க ஆரம்பித்தார். எந்த காலேஜ்லேயும் சைக்காலஜி படிக்க அவருக்கு இடம் தரலை. ரொம்ப போராடி தான் அவர் அந்த கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டாக மாறி போயிருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ பிரிக் ரோட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ரொம்ப வெற்றிகரமாக நடத்திட்டுருக்காரு கனாதரா. அதில் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கவுன்சிலிங்கும் அந்த மோட்டிவேஷனையும் கொடுத்துட்ருக்காங்க. பார்வை இழந்த நபரான என்னாலேயே இவ்வளவு சாதிக்க முடிந்த பொழுது 100% பார்வை கொண்ட உங்களால் நிச்சயம் எத்தனையோ விஷயங்களை
டெஃபினட்டாக சாதிக்க முடியும் என்கிற அழுத்தமான ஒரு பாடத்தை தான் கனாதாரா சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நாம் முதல்ல பார்த்த அந்த ஹங்கேரியின் ஹீரோவும் சரி, நம் நாட்டை சேர்ந்த இந்த ஹீரோவும் சரி, நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முக்கியமான பாடம் என்ன? கனவு காணுங்கள், அந்த கனவின் மீது நம்பிக்கை வையுங்கள், அந்த லட்சியம் என்பது நிச்சயம் நிறைவேறும் என்பதில் உறுதி கொள்ளுங்கள் என்பதைத்தான். நிச்சயமாக இவங்க சொல்லித்தந்த இந்த பாடங்களை நம்முடைய உறுதிமொழிகளாக நாமும் ஏற்க ஆரம்பிப்போம். ஒரு வெற்றியாளராக நாமும் இந்த உலகை வலம் வருவோம் என்கிற நம்பிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்பைரிங்கான கதையோடு உங்கள் அனைவரையும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ராம், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து முடி கொட்டுது, இல்லை கிரே ஹேர் நிறையா வருது, அனிமிக்காக இருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு ஹோம் ரெமெடி நான் சொல்ல போகிறேன். ஓகே, சொல்லுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கருவேப்பிலை இருக்கு இல்லையா? கருவேப்பிலை வந்து ஆக்சுவலி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்ம சாம்பாரில் இதெல்லாம் போட்டு நம்ம யூஸ்வலாக எடுத்து வச்சிருவோம் ஓரமா. அது ஏதோ ஒரு நார்மலாக ஒரு ஸ்பைஸ் ஃபுட் அப்படின்ற மாதிரி ஓரமாக எடுத்து வச்சிருவோம். ஆக்சுவலாக அந்த டேஸ்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆமாம், பட் வந்து ஆக்சுவலி டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது. பட் ஸ்டில் வந்து நம்ம அதையும் சாப்பிடலாம். அது இல்லாமல் தனியாக வந்து கருவேப்பிலை துவையல் இல்லை பொடி மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம கிரே ஹேர் வராது, முடி ரொம்ப லாங்கா வளரும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம். அண்ட் அனிமிக்கா இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் ஜூஸோ இல்லை மாதுளம்பழம் வந்து டெய்லி எடுத்துக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா வந்து ரத்தம் அதிகமாக ஊறுமா. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஹெல்த் டிப்ஸ் சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு சில மூலிகைகளை வச்சு ஹெல்த் எப்படிலாம் பராமரிக்கிறது அப்படின்றத பற்றி பேசுறதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் வந்திருக்காரு, பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து முகத்தில் கரும்புள்ளி, அது எந்த ஒரு பசையை போட்டாலும் அது போகலை. நாங்கள் என்னென்னவோ பண்ணி தேய்ச்சி பார்த்துட்டோம். செங்கக்கல்லை வச்சு தேய்க்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லில் வச்சு தேய்ச்சி எடுத்த மாதிரி எடுத்து அதை பார்க்குறாங்க. அப்போ மீண்டும் வந்து கரும்புள்ளிகள் வருது. இந்த கரும்புள்ளிகள் வர்றதுக்கான காரணம் இவங்க சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் வந்து இன்றைக்கி வந்து சரியான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறதில்ல. சாப்பிட்டதுமே ஜீர்ணிக்கிறதே கிடையாது. 2-3 நாளைக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கும். இந்த மலச்சிக்கலை சரி செய்யாமல் முகத்தை வந்து அழகக்கூடாது. முகம் சுத்தமாக இருக்கணும்னா குடல் சுத்தமாகணும். குடல் சுத்தமானால் தான் முகம் அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கரும்புள்ளிகள் போனோம்னா தோலில் உள்ள கிருமிகள் வந்து இருந்து அந்த கரும்புள்ளிகளில் சேர்ந்துருக்கும். அதனால் அது வந்து சரியாகாது. அதை சரி செய்கிறதுக்கு வந்து இதில் வந்து புளிய இலையை சேர்க்குறோம். புளிய இலை இல்லாமல் இதனுடைய ஈர்க்குன்னு சொல்லுவாங்க. இதனுடைய பட்டை, புளியம்பட்டை, இதை பயன்படுத்தும் போது முகத்தில் இருக்க அந்த கரும்புள்ளிகளில் உள்ள அந்த பூச்சின்னு சொல்லுவோம், சிறு சிறு கிருமிகள் இருக்கும். அந்த கிருமிகள் உள்ள அதை வந்து கிருமியை வந்து வெளியேற்றும். இதனுடைய புளிப்புத்தன்மையும் துவர்ப்பு தன்மையும் சேர்ந்து அதை வந்து முகத்தை சுத்தம் செய்யும். இதோட முள்முருங்கையில் இலையை பயன்படுத்தாமல் இந்த முள்ளை பயன்படுத்தணும். இதை முள்ளில் வந்து கருப்பு முள்ளாக வந்துடும். பெரிய மரத்தில் பார்த்திங்கன்னா கருப்பு முள்ளா, அந்த முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம பயன்படுத்தினா இன்னும் அற்புதமாக வேலை செய்யும். இது நம்ம வந்து அதிக அளவு மரங்களை நான் சேதம் பண்ண விரும்ப மாட்டேன். தேவைக்கேற்ப எடுக்கும்போது இந்த மாதிரி உரிச்சு எடுக்கும்போது இந்த முள் வந்து வரும். இந்த முள் இருக்கிற இந்த பட்டையை மட்டும் எடுக்கணும். இந்த முள் இருக்கிற பட்டையை எடுத்து பயன்படுத்தணும். இந்த முள் வந்து எந்த அளவுக்கு முள் இருக்கோ அதே அளவுக்கு முகத்தில் இருக்கிற முகப்பருவில் முள் மாதிரி இருக்கும். அந்த முள்களை வந்து வெளியேற்றுறது இந்த முருங்கையினோட ஒரு முக்கியமான ஒரு இது நிறைய பேருக்கு தெரியாது. முருங்கை அது இருக்கட்டும், அது வாட்டுக்கு மரத்தில் இருக்குது. நமக்குன்னா இப்போ போனதுமே ஒரு பசையை வாங்கினா 10 ரூபாய்க்கு வேணால் பூசும். எத்தனை பூசினாலும் அது சரியாகாது. நிறையா வந்து போயிருக்கிறேன், நான் மலேசியாவில் போயிருக்கேன். இந்த முகத்தில் இருக்க கரும்புள்ளியை மட்டும் எடுங்கன்னா இதை வந்து செய்யுங்க. இல்லை எங்களுக்கு உடனே ஒரு பசையை கொடுக்கணும். பசைக்கெல்லாம் இது வேலையாகாது. இது வந்து கண்டிப்பாக இந்த முருங்கை முள் வந்து கண்டிப்பாக அந்த முகத்தில் உள்ள கரும்புள்ளிகளை வந்து போக்கக்கூடியது. அதேமாரி கருவேப்பிலையில் உள்ள இந்த பட்டையை பயன்படுத்தணும். இலையை பயன்படுத்தாமல் இந்த பட்டைகளை வந்து பயன்படுத்தணும். இந்த பட்டைகளை பயன்படுத்தி இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து நம்ம பயன்படுத்தும் போது முகப்பருவை வந்து கண்டிப்பாக சுத்தமாகும். முகம் வந்து அழகாகும். அந்த தோல் வந்து சொரப்பாக இருக்கும். அந்த மீன் செதில்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு முகத்தை பார்த்தா அப்படி தொட்டாலே சொரன்னு இருக்கும். அதெல்லாம் வந்து சரி செய்யக்கூடியது. இது எல்லாத்தையும் சரி செய்யும்போது இந்த பட்டைகளை வந்து நம்ம பயன்படுத்தணும். எல்லா இதுலேயும் வந்து பட்டைகளை பயன்படுத்தணும். சிறிதளவு மட்டும் இலை சேர்த்துக்கிட்டா போதும். இந்த குச்சிகள் தான் தேவை. இந்த குச்சியில் இருக்க பட்டைகளை எடுத்து இதோட சேர்த்து அரைச்சி எடுக்கிறதுக்கு கசகசா, இந்த கசகசாவை வந்து பயன்படுத்தும் போது இதில் வந்து ஒரு வகையான பால் கிடைக்கும். அது வந்து இதோட ஒன்று சேரும்போது அந்த கரும்புள்ளிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிடும். நீங்கள் இன்றைக்கி போட்டு வந்து பாருங்கள், ஒரு 40 நாளுக்கு அப்புறம் அந்த கரும்புள்ளியே இருக்காது. 40 நாளுக்கு அப்புறம் அந்த கரும்புள்ளியே இல்லாமல் அழகான முகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து எனக்கு கல்யாணத்துக்கு போகிறேன்,
எனக்கு உடனே மாற்றுங்கன்னா இன்றைக்கி இருக்கிற முகப்பூச்சை போட்டு ஒரு 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 இன்ச்சு அளவுக்கு முகத்தில் சிமெண்ட் பூசின மாதிரி பூசி தான் மறைக்கிறாங்க. அந்த அளவுக்கு முகத்தை மூடி மறைச்சி தான் கல்யாணம். மறுநாள் பார்த்திங்கன்னா அது வந்து விவாகரத்தில் நிற்கும். ஏன்னா நேற்று பார்த்த முகத்தை இன்றைக்கி காணுமேனா நேற்று வந்து போட்ட அந்த அளவு முகப்பூச்சி வந்து அவ்வளோ போட்டு ஏற்றி முகம் அழகாக கல்யாணம் பொண்ணாக காட்டியிருந்தாங்க. இன்றைக்கி முகத்தை கழுவுனதுக்கப்புறம் மாமியாருக்கும் அங்கே அடையாளம் தெரில இது என் மருமகளான்னு அந்த அளவுக்கு முகத்தில் வந்து அந்த பசைகளை போடுறாங்க. அது தேவையில்லாதது. இயற்கை அழகை கொண்டு வரணும்னா அதோடு சேர்ந்து நம்ம இப்போ கசகசாவை பயன்படுத்துகிறோம். எலுமிச்சம் பழத்தை நம்ம பயன்படுத்தும் போது இதில் உள்ள சிட்ரிக் ஆசிட் இருக்கும். இது வந்து என்ன அரிப்புத்தன்மையை உண்டு பண்ணும். அரிப்பை வந்து அளவாக பயன்படுத்தணும். சாதாரணமாக கத்தி எதுக்கு பயன்படுத்துகிறோம், கண்டை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், கத்தி எடுத்ததும் குத்திடுறாங்க, கொலை பண்ணிடணும், அது கிடையாது. கத்தியை வச்சு காய் நறுக்கலாம், கத்தியை வச்சு பென்சில் சீவலாம். மாற்றி யோசிங்க. வெடிகுண்டை வச்சு வெடிக்க வைக்கணும்னு கிடையாது. ஒரு பாறையை உடைக்கிறதுக்கு, ஒரு கிணறு தோன்றதுக்கு இதுக்கு பயன்படுத்தினா நன்மையை செய்யும். அதே மாதிரி இந்த எலுமிச்சம்பழத்தினுடைய சாறு வந்து நேரடியாக நம்ம சாப்பிட்டோம்னா உடலில் உள்ள உறுப்புகளை வந்து காயமாக்கக்கூடியது, உள்ள புண்ணாக்கிறோம். அதே வந்து நேரடியாக முகத்தில் போட்டாலும் அந்த இடத்த அரிச்சு எடுத்துரும். அதனால் அதிக அளவுக்கு போடுவோம். இதை வந்து சாதாரணமாக நீங்கள் ஒரு இடத்துல புழிஞ்சு நீங்கள் வச்சுருக்க வாகனத்து மேலே புழிஞ்சு விட்டு போயிட்டு பாருங்கள். ஒரு 20 நாளுக்கு அப்புறம் அந்த அங்கே இருக்கிற அடிச்சிருக்கிற பூச்சி பெயிண்ட்டை வந்து உரிச்சு எடுத்துரும். அந்த அளவுக்கு அது வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது. அதனால் எலுமிச்சம்பழத்தை நேரடியாக தேய்க்கக்கூடாது. அதை இதோட கலவையாக கலந்து போட்டு வந்தோம்னா முகத்தில் உள்ள கரும்புள்ளிகளை கண்டிப்பாக வந்து கரைச்சி அந்த கரும்புள்ளிகளே இல்லாமல் ஆகும். கரும்புள்ளி இல்லாமல் இருந்தால் அழகு கூடும். நம்ம சொல்லுவாங்க, ஏற்கனவே பெண்கள் வந்து அழகுக்கு அழகு கூட்டுன்னு தான் சொல்லுவோம். அழகுக்கு அழகு கூட்டும் போது கரும்புள்ளிகள் இல்லைன்னா அந்த முகம் எல்லாம் சரியாகும். இன்றைக்கி ஆண்களுக்கு இருக்குது. ஆண்களுக்கும் வந்து சொல்லவே வேணாம். எல்லாத்துடைய அழகு ஆண் தான். எங்கே போய் பார்த்தாலும் சரி, இன்றைக்கி கோழியில் பாருங்கள், இதில் பாருங்கள், மயிலை பாருங்கள், குயிலை பாருங்கள், எதுவுமே ஆண் தான் அழகாக இருக்குது. ஏன்னா பெண் என்னென்னா ஒரே ஒரு முட்டை போட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அதனுடைய அழகு குறைஞ்சி போச்சு. ஆண் வந்து வாழ்நாள் பூரா அவன் மாப்பிள்ளை தான். அது யாராலையும் அது மாற்ற முடியாது இந்த உலகம் இருக்கிற வரைக்கும். பெண்ணுக்கு ஒரே ஒன்று தான். சேலை ஒரு முறை கட்டி போட்டால் அந்த சேலையினுடைய அழகு எப்படி குலைஞ்சு போதோ, கோடி ஒரு வெள்ளைக்கும் குமரி ஒரு பிள்ளைக்கும் தான். ஒரு பிள்ளை பற்றிட்டா அவங்க வந்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அழகு அவங்க கணவனுக்கு அழகு தான். வேறு எந்த அழகையும் நம்ம காட்ட வேண்டியதில்லை. இருந்தாலும் அந்த அழகை கூட்டணும். இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் வந்து நல்லதை செய்யணும். அப்போ வந்து முகம் அழகாக இருக்கணும். எங்கே ஒரு நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல முன்னாடி பெண்கள் நினைத்தினா அழகாக இருக்கணும். வந்து அவங்க வந்து கொஞ்சம் கோபம் கம்மியாக இருக்கும். ஆண்களுக்கு சரக்குன்னு கோபம். அதனால தான் பெண்ணை வந்து நிறுத்தியிருப்பாங்க. இன்றைக்கி பாருங்கள், எல்லா இடத்துலையும் வந்து பெண்களை நிறுத்திருக்காங்க. கோபம் குறைஞ்சிருக்கும். அப்போ போகிற காரியம் வந்து சாந்தமாக செய்யணும்னு இருக்காங்க. அப்போ முக அழகு கண்டிப்பாக தேவை. இந்த முக அழகை சரி செய்கிறதுக்கு இப்போ நம்ம மருந்தை பார்ப்போம். இப்போ முகம் கரும்புள்ளிகளை வந்து போக்குறதுக்கான மருத்துவத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக வந்து இப்போ கசகசா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அரை எலுமிச்சம்பழத்தில் வந்து சும்மா ஒரு 20 சொட்டு அளவுக்கு விட்டால் போதும். வந்து முள் முருங்கை குச்சியும் கொஞ்சம் இலையும் சேர்த்துருக்கோம். அதேமாதிரி கருவேப்பிலை குச்சி இதனுடைய பட்டையை வந்து சேர்த்துருக்கோம். ஈர்க்குன்னு சொல்லுவோம் இந்த குச்சி பட்டை இலைகள். அதேமாதிரி புளிய இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். சம அளவில் எடுத்து வச்சுருக்கல. அந்த ஏற்கனவே கசகசாவையும் எலுமிச்சம்பழ சாறையும் சேர்த்துருக்கோம். அதோடு இதை சேர்க்கணும். உங்கள் தேவைக்கு ஏற்ப முகம் வந்து சிலர் நல்லா பெரியவங்களாக இருப்பாங்க, கொஞ்சம் கனமாக இருப்பாங்க, அவங்களுக்கு முகம் கொஞ்சம் பெரிய முகமாக இருக்கும். தேவைக்கு ஏற்ப போடலாம்.
இதை வந்து உடம்புல இருக்க கரும்புள்ளிகளுக்கும் போடலாம். அப்போ வந்து கொஞ்சம் நிறையா செஞ்சுக்கிறோன்னா அது நிறையா செஞ்சு போட்டுட்டு குறைஞ்சது 1 மணி நேரமாவது நம்ம உடலில் காய விடணும், நல்லா காய விடணும். எலுமிச்சம்பழம் சாறு ஒரு 20 சொட்டு விட்டாலே போதும். முழு எலுமிச்சம்பழம் இருக்குதே மொத்தமாக விட்டுருவோம்னா அதை அரிக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து ஒரு மாதிரி முகத்தில் போட்டோம்னா ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு மேலே அதை எடுத்துட சொல்லும். ஒரு 20 சொட்டு விட்டோம்னா அந்த மாதிரிலாம் இருக்காது, சுகமாக இருக்கும். முகத்தில் போட்டாலே சுகமாக இருக்கும். நல்லா பூசிட்டு நமக்கு நல்லா காற்று வர இடத்துல இருந்தால் போதும். இல்லை வெயிலில் போய் நல்லா மொட்டை மாடியில் நின்று நம்ம முகத்தை வந்து காய விடணும். 1 மணி நேரம் காய விட்டால் போதும். கரும்புள்ளிகள் இருக்கிற பெண்கள் வந்து குளிர்ச்சியான காலத்தில் இந்த கூளை வந்து முகத்தில் போடக்கூடாது. போட்டாக்கா அதிகமாக குளிர்ச்சியாகி சளி பிடிச்சிரும், தலைவலி கூட வந்துடும் சில பேருக்கு. அதனால் வெயில் காலத்தில் வந்து இந்த முகப்பூச்சை கரும்புள்ளிகள் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தி போட்டுக்கலாம். முள்ளு மாதிரியெல்லாம் முகத்தில் இருக்கிற அந்த முள்ளாக இருக்கிற கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதை கையில் பிடிச்சி கிள்ளி எடுத்து கருப்பாகவே வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் கர்ப்பப்பையில் பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து இந்த கரும்புள்ளிகள் அதிகமாக விழுகும். மலச்சிக்கல் உள்ள பெண்களுக்கு கருப்பாக அந்த கரும்புள்ளிகள் மறுக்கள் கூட வந்துடும். அதை கிள்ளி வச்சு சிவப்பாக இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னாக்கா அது பார்க்க முகம் அழகாக இருக்கும். அந்த கரும்புள்ளிகள் வந்து அந்த மறுக்களை கிள்ளி எடுத்ததுனால கருப்பாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் இதை வந்து அது போக வரைக்கும் பயன்படுத்திட்டு வரலாம். இது 1 மணி நேரமாவது அவங்களுக்கு முகத்தில் போட்டுட்டு நல்லா காற்றாடி இருக்கிற இடத்துல நல்லா முகத்தை உணர விட்டுட்டு, வேலைக்கு செல்கிற பெண்களாக இருந்தாலும் அல்லது வீட்டில் இருக்கவங்களாக இருந்தாலும் கண்ட முகப்பூச்செல்லாம் போட்டு முகத்தில் வந்து அதிகமாக வந்து புண்ணாகவே ஆக்கிடுறாங்க. அப்படி இருக்கிறவங்களும் வந்து இதை பயன்படுத்திட்டு வந்தாங்கனாக்கா முகம் ரொம்ப வசீகரமாக அழகாகிரும். கிள்ளை புண்ணு அப்படியே தழும்பு வந்திருக்கிற பெண்களும் இந்த மருந்தை பயன்படுத்தி அந்த பருக்கள் கரும்புள்ளிகள் போக வரைக்கும் போட்டுக்கலாம். இது முகத்தில் இந்த பள்ளங்களே இருக்காது. இதை வந்து போட்டோம்னா முகத்தில் அந்த பள்ளம் இருக்குது, கருப்பை பிச்சு எடுத்திருப்பாங்க. பிச்சு எடுத்ததில் நல்ல பள்ளம் ஒரு பட்டாணி அளவுக்கு மிளகு அளவுக்கு பள்ளம் விழுந்திருக்கும். அந்த பள்ளங்களையும் மேவிடும். பள்ளமும் மேவி நல்ல அழகாக வந்து வழுவழுன்னு முகத்தை கொண்டு வந்துடும். பளபளப்பு தோலினுடைய நிறத்தை வந்து வசீகர முகமாக்கும். தோலினுடைய நிறத்தை வந்து பளபளப்பை கூட்டக்கூடியது. அப்போ வந்து நெத்தியிலலாம் நிறைய பேர் கரும்புள்ளிகள் இருந்து நெத்தியில் மட்டும் பார்த்தா ரொம்ப பார்க்கவே அருவருப்பாக இருக்கும், முள்ளாக நிற்கும். அந்த முள்ளை வந்து அவங்க தொட்டாலே குத்தும், வலி இருக்கும். அதெல்லாம் தன்னால் உதிர்ந்து கீழே விழுந்துடும். இதை வந்து முகம் முழுவதும் பூசிட்டு வந்தாங்கன்னா நல்லா வந்து அழகாக இருக்கும். உடம்புல சில பேருக்கு முள்ளாக இருக்கும், அந்த முள்ளு மேலேயும் இதை போடலாம், தவறு கிடையாது. தோலில் எந்த பகுதியில் இதை போட்டாலும் அந்த முள்களை வந்து சரி செய்யக்கூடியது. பெண்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமாக. ஏன்னா பெண்களுக்கு அழகை கூட்டணும் போது நிறைய பற்பசையை பூசுகிறாங்க, நிறைய பசைகளை பூசுகிறாங்க. தேவையில்லாத பூசும்போது அது வந்து ஒரு நோய் கிருமியை உண்டாக்கி அந்த கிருமியை வந்து சரி செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ எதை போட்டால் சரியாகணும்? இன்றைக்கி இருக்கிற பெண்கள் யாருமே மஞ்சள் பூசுகிறதே கிடையாது. அது பெரிய தவறு. மஞ்சள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே அழகு. மஞ்சள் பூசினா மகாலட்சுமின்னு நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி மஞ்சள் பூசிட்டு வந்தால் ஏதோ பேய் வருது பிசாசு வருதுன்ற அளவுக்கு பேசி அதை வந்து பூச விடாமே செஞ்சுட்டாங்க. யார் வீட்லேயும் இந்த மஞ்சள் உரசுறதுக்கான சின்ன கல் கூட கிடையாது. மஞ்சளை வாங்குறது நேரம் வாங்கினதும் பூசிட்டு போயிடறாங்க. ஆனால் இதை பூசிட்டு வந்தாங்கன்னா முக அழகு கூடும். அதுக்கப்புறம் அவங்க மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க. பெண்களுக்கு வந்து அழகு கூட்டணும்னா மஞ்சள் பூசி ஆகணும். மஞ்சள் பூசினா கரும்புள்ளிகள் இது வந்து துணையாக இருக்கும். ஏற்கனவே பெண்களுக்கு மஞ்சள் பூசுறது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு மஞ்சள் பூச முகம் அழகு கூடும். ஆனால் அதோடு சேர்ந்து இந்த பசையை பூசிட்டு வந்தாங்கன்னா முகத்தில் இருக்க கரும்புள்ளிகள் போய் முக அழகாக என்ன சொல்லுவோம் ரொம்ப பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்க வச்சிரும். அந்த அளவுக்கு அழகாக இருக்கும்னா அவங்களா இவங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு அந்த முகத்தை வந்து அழகுக்கு அழகு கூட்டும். அதனால் முகப்பூச்சிக்கு இதை பயன்படுத்துங்க. கரும்புள்ளிகள் இல்லாமல் முகத்தை அழகாக வச்சுக்கிறது இது ஒரு சிறந்த மருந்து. இதை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸோ சாந்தினி, நீங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அதாவது எனக்கு செம்ம விருப்பாக இருப்பீங்க, யாராவது அவ்வளோ கோவம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன். ஒன்று பாட்டு கேட்பேன், இல்லைனா படம் பார்ப்பேன், இல்லைனா எங்கேயாவது வெளில போவேன். ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் மேலே ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருந்தோம், அதாவது ஒரு விஷயம் எனக்கு நடக்க மாட்டேங்குது, இப்படி இருக்கே, எனக்கு மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம வந்து வெறுப்பான வச்சுக்கோங்க. அதை பற்றி நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம மேலும் மேலும் வந்து வெறுப்பு தான் ஆகிறோம். ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எனக்கு வந்து பாட்டு நான் கேட்பேன் இல்லை படம் பார்ப்பேன், அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க.
ஸோ எது மேலே வெறுப்பாக இருக்கோ அதை நம்ம ஒரு ஒரு கொஞ்ச நாள் தள்ளி போட்டு நம்ம பிடிச்ச விஷயம் மேலே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயம் வந்து சரியாயிடும். ஓகே, So, நீங்க keep எப்படி doing that. நானும் அதுதான் பண்ணுவேன். நீங்களும் அதுதான் பண்ணுவீங்க. ஆனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போவேன். ஆனால் எனக்கு ஏன்னா அந்த விஷயத்தை வந்து என்னால் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. எனக்கு வேணும்னா வேணும், ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அப்புறம் வேற வழி இல்லாமல் டயர்டாகி தான் நான் வந்து பண்ணுவேன். அதில் கற்றுக்கிட்ட விஷயம் தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பா முடியல ராம், நிறைய வாழ்க்கை தத்துவங்கள் உங்களுக்கு அடங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து அதை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 12 ராசிகளுக்கான யோக பலன்களை சொல்றதுக்காக யதார்த்த ஜோதிடர் செல்வி காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 4ஆம் தேதி 11வது மாதம் 2015ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளி உள்ள மேஷராசிக்காரர்கள் மருத்துவத்தில் மருந்து மாத்திரைகளை விட்டுவிடுவதும் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதும் நலம் தரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. வீண் கோபதாபங்கள் வேண்டாம். யாரிடத்திலும் சிறிய வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்பட்டுவிடும். அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள். குறிப்பாக குடும்பத்தில் உள்ளவர்களிடம் மன கஷ்டங்களுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தாதீர்கள். வெளிவட்டாரத்திலெல்லாம் நல்ல பேரும் புகழுடன் இருக்கின்ற நீங்கள் குடும்பத்தாருடன் எரிந்து விழுவது எந்த விதத்தில் நியாயம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் மேன்மை, அரசு அமைப்பில் புதிய அமைப்புகள், அரசாங்கத்துறையில் தவறி போயிருந்த பதவி உயர்வு அமைப்புகள் எல்லாம் தேடி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், பயணங்கள் எது வந்தாலும் எடுத்துக்கொள்வதுடன் கடல் கடந்து நல்ல செய்தி வருவதுடன் புதிய கூட்டாளிகள், உத்தியோகம் தொழில் முறையில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, பழைய கடன்கள் பயிற்சி செய்வதற்குண்டான உங்களுடைய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு உள்ள மிதுன ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பதும் வாய் வார்த்தைகளில் பொறுமையாக இருப்பதும் எப்பேற்பட்ட பொய் கூட மெய்யாகாமல் பொய்யாகவே காட்சியளிக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. எனவே தேவையில்லாமல் சிலருக்காக பெருமைக்காக பேசுவதெல்லாம் விட்டுவிடுங்கள். மேலும் மிதுன ராசிக்காரர்கள் எந்தவித வாக்கு சொல்வதற்கு முன்பாக யோசித்து சொல்வது நன்மை தரும். தொலைபேசியிலோ அலைபேசியிலோ மொபைல் ஃபோனுகளிலோ பேசுகின்ற சமயத்தில் கூட யாரை பற்றி தவறாக கூறுவது உங்களுக்கு எதிர்வினையான விளைவுகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் சிறிய உபத்திரங்கள் கூட பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்பட்டுவிடும். ஏற்கனவே வயிற்று உபத்திரம் உள்ள கடகராசிக்காரர்களுக்கு அதிகமான எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாள். மருந்து மாத்திரைகளையும் நல்ல மருத்துவ ஆலோசனையும் புறம் தள்ளுபவர்களுக்கு பெரும் சிக்கலையும் பிரச்சனையும் ஏற்படுத்திவிடும். அதே சமயம் வழக்கு போன்ற விஷயத்தில் அதிக கவனம், தனிப்பட்ட கவனம். எந்தவித கையெழுத்திடுவதற்கு முன்பாக முழுவதுமாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவதே கடகராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வங்கி அட்டைகளே வீட்டிலே வைத்துவிட்டு செல்வது நன்மை தரும். இருக்கின்ற பொருளை மீண்டும் மீண்டும் வாங்குவதனால் என்ன பலன்? அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். உடைமைகள் விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள். களவு போவதற்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. மறதியினால் தேவையில்லாத உபத்திரங்கள் ஏற்படலாம். எனவே மிக மிக நிதானத்துடன் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். பொறுமை மிக முக்கியமாக காணப்படக்கூடிய நாளாக சிம்மராசிக்காரர்களுக்கு காணப்படுவதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். சுபவிரயத்திற்கான செலவுகளுக்கு தயாராகுங்கள். குடும்பத்தாருடன் பயணங்களோ அல்லது குடும்பத்தாருடன் தெய்வ சன்னிதானத்திற்கு சென்று விட்டு வருவதோ, குலதெய்வத்திற்கு உண்டான அமைப்புக்கு சென்று விட்டு வருவதோ, உறவினர் சேர்க்கை, நண்பர்கள் சேர்க்கை,
உறவினர் வீட்டுக்கு செல்வது, இல்லை நண்பர்கள் வீட்டுக்கு செல்வது, கேளிக்கை போன்ற அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதெல்லாம் சகல விதத்தில் ஏற்றம், அனுகூலங்கள், நல்ல விசேஷங்கள் காணப்படக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வண்டி வாகனங்கள் மாற்றங்கள் பெரும் நிம்மதியை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் புது முயற்சிகள், உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள், தடைப்பட்டிருந்த அமைப்புகள் நிவர்த்தி, இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், கண்டிப்பாக பழைய கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, கூட்டு தொழிலில் இருந்தவர்கள் கூட தனிப்பட்ட தொழில் அமைப்புக்கு சிறப்புமாக ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், புதிய உக்திகள் உத்தியோகத்தில் பயன்படுத்துவதனால் பெரும் பேர் புகழ், மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிப்பதுடன் குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்களுக்கு உத்தரவாதம் தரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். சிறிய பிரச்சனைகள் கூட பெரிதாகக்கூடிய நாள். தான் உண்டு தன் வேலையை உண்டு என்று சுருங்கிக் கொள்ளவும் 3 குரங்கு பொம்மைகளை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாதீர்கள். அந்த வித்தைகள் உங்களை பெரும் பாதிப்புகளுக்கு உள்ளாகிவிடும். இளம் வயதினர் சார்ந்தவர்கள் தேவையில்லாத கூடா நட்பால் கேடு விளைவதுடன் சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும். எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் மனதை ஒற்றி எல்லா விஷயத்தையும் செய்வதுடன் ஞாபகம் மருதி பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும். மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். செய்யாத தவறுக்கு உங்கள் மீது பழி வந்து விழலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். சந்திராஷ்டிரமத்தின் பிடியில் உள்ளதனால் வண்டி வாகனத்தில் மிக கவனம். அனாவசிய பயணங்களை அறவே தவிர்த்து கொள்ளுங்கள். மேலும் பொதுவாக சாதாரண விஷயத்திற்கூட மிக ரோஷப்படுவது, கோபப்படுவது, அகங்காரப்படுவதெல்லாம் வைத்து கொள்ளாதீர்கள். எல்லாம் தெரியும் என்ற மமதை உள்ள தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரும் விலையும் பெரும் நிம்மதியற்ற தன்மையும் ஏற்பட்டுவிடலாம். பொறுமை கடலிலும் பெரிது என்பதற்காக குடும்பத்தில் உள்ள பெரியோர் வாக்கை மீறாமல் நடப்பது நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியாருடன் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். வெளிவட்டாரத்தில் யோகம், அனுகூலங்கள், அரசமைப்பில் ஏற்றங்கள், அரசியல்வாதிகளுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் மட்டும் தேவையில்லாதவர்கள் நபர்கள் தலையிடாலும் பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடாலும் நிம்மதியை தொலைத்து வருத்தத்துக்கும் அப்பிரச்சனைக்கும் ஆட்பட நேரிட கூடிய காலகட்டம் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அந்த விஷயத்தில் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், கடன் அமைப்பிலிருந்து நிவர்த்தி, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் நிவர்த்தி, பெரிய அளவுக்கு கடன் நிமித்தமாக தொழிலில் இருந்தவர்களுக்கு கைக்கு தேறி வருவதுடன் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள், நல்ல விசேஷங்கள், நல்ல முன்னேற்றங்கள், படிப்படியாக சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், உத்தியோகத்தில் மேன்மை, தொழிலமைப்பில் மிகப்பெரிய வளர்ச்சி, படிப்படியாக உங்களுக்கு காணப்பட்டிருந்த பலவிதமான கஷ்டங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய நல்ல நாளை சுறுசுறுப்புடன் அனைத்து விஷயத்திலும் கவனம் செலுத்தி ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்புக்கு உண்டான நல்ல நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளை அரவணைத்து கொண்டு அவர்களுடன் இறங்கி அவர்களுக்கு வேண்டிய விஷயத்திற்கு பிடிகொடுத்து பேசுங்கள். தொலைதூர செய்திகள், நன்மைகள், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், நல்ல உத்தியோக முன்னேற்றம், சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாம் காணப்பட்டாலும் அரசியல் அமைப்பில் அரசு துறையில் உள்ளவர்கள் உங்களிடம் இருப்பவர்கள் செய்கின்ற பழிப்பாவத்திற்கு நீங்கள் ஆளாக நேரலாம். அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.
ஸோ சாந்தினி இப்போ வந்து நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் பார்த்தோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நளினி சம்பத்குமார் பேசினாங்க இல்லையா கனவு மேம்பட செக்மெண்ட்டில், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது சொல்லலாம். அதே மாதிரி நான் உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் பற்றி சொன்னல, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆமாம், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா. பட் ஸ்டில் நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் நான் இனிமேல் எடுத்துப்பேன். அதை தொடர்ந்து உங்களுக்கு என்ன செக்மெண்ட் பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து மூலிகை மருத்துவம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்ன விஷயமும் பிடிச்சிருந்தது. ஐ திங்க் நான் ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நம்ம பேசிட்டே இல்லாமல் கிளம்பிடலாமா? கிளம்பிடலாம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாட்டு நடப்பையும் உலக நடப்பையும் சொல்றதுக்காக அடுத்ததா வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் வரப்போது. நம்ம கிளம்பிடலாம். ஸோ இதே மாதிரி நாளைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். அடுத்த சாந்தினி மதிவாணன் அண்ட் அர்ஜுன் ராம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் 90 புத்தம்பது காலை. பாய். Thank you.